பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி சார்பில் நடைபெறுகிற வரதட்சணைக்கு எதிரான ஓதிய சகோதரி ஆயிஷா அவர்களே, மொழிபெயர்ப்பு செய்த சகோதரி சகீனா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மும்தாஜ் அவர்களே மற்றும் நிறைவுரை வழங்கவிருக்கின்ற சகோதரி ஃபாத்திமா அவர்களே, இங்கே திரளாக குழுமியிருக்கிற சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரதட்சணையை ஒரு கை பார்த்துறதுன்னு எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். என்னதான் அது பெரிய விஷயம்? இது ஒரு எங்களால் முடியும், நாங்கள் இந்த தீமையை ஒழித்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உறுதியை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் தீமைகளுடைய பெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆஹா, இவற்றையெல்லாம் நம்மால ஒழிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய தீமையாயிற்று, இவ்வளவு புறையோடி போயிருக்கிற இந்த தீமையை நம்மால் ஒழித்துவிட முடியுமா என்று ஒருவன் நினைத்தால் அதைவிட ஒரு தோல்வி மனப்பான்மை உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த அநீதியை ஒழித்தே தீர்வோம் என்ற ஒரு உணர்வோடு கூடியிருக்கின்ற உங்களை நான் மிகுந்த பாராட்டுகிறேன். தீமையை ஒழிப்பதிலே ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு உண்டோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் உண்டு. வளர்ப்பதிலும் அவர் 2 பேருக்கும் பங்கு இருக்கு இல்லையா? வளர்ப்பதிலும் இருவருக்கும் பங்கு உண்டு. ஆகவே ஒழிப்பதிலே இருவருக்கும் பங்கு உண்டு இல்லையா? சினிமா பார்ப்பதில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெண்களுக்கும் பங்கு உண்டு. சீரியல் பார்ப்பதில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெண்களுக்கும் பங்கு உண்டு. வரதட்சணை வாங்க செய்வதிலே ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெண்களுக்கும் பங்கு உண்டு. ஆகவே ஒழிப்பதிலும் உங்களுக்கும் பங்கு உண்டு, எங்களுக்கும் பங்கு உண்டு. திருமறை அப்படித்தான் சொல்லுகிறது. குர்ஆனிலே ஒரு வசனம், வல் மோமினூன வல் மோமினாத்து பஅதுஹும் அவ்லியா பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர். இறை நம்பிக்கையுள்ள ஆண்களும் பெண்களும் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். எந்த விஷயத்தில் நண்பர்களாக இருக்கிறார்கள்? நன்மையை ஏவுவதிலும் தீமையை விலக்குவதிலும் அவர்கள் துணைவர்களாக இருந்து இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்கின்ற விஷயத்தில் இருவரும் நண்பர்களாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே செயல்பட்டு திரளாக கூடியிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஒரு வகையிலே மகிழ்ச்சி, ஒரு வகையிலே பொறாமை. இத்தனை பெண்கள் கூடியிருக்கிறேன் என்ற அளவிலே உங்களை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி. இத்தனை ஆண்களை எங்களால் திரட்டியிருக்க முடியுமா என்ற அளவிலே உங்களை பார்த்து பொறாமை. ஆகவே ஒருபுறம் மகிழ்ச்சியும் பொறாமையும் கலந்து இந்த நிகழ்ச்சியிலே நான் இங்கே கலந்து கொள்வதிலே மிகுந்த பெருமை அடைகிறேன். மற்ற தீமைகளுக்கு இல்லாத சில சிறப்புகள் இந்த வரதட்சணைக்கு உண்டு. என்ன வரதட்சணை, என்ன தீமை என்றால், உலகத்தில் எந்த நாட்டிலும் இது கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு தீமை இந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய தீமை. இது ஏழைகளும் செய்கிறார்கள், பணக்காரும் செய்கிறார்கள். அதான் வேதனைக்குரிய விஷயம். ஏழைகள் இந்த வரதட்சணையுடைய கொடுமைகளை அறிந்தவர்கள். ஒரு பணக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறது, 3 லட்சம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, தூக்கி கொடுத்துருவான். ஆனால் இந்த கொடுமைகளை உணர்ந்த ஏழைகளும் கூட இன்னொரு ஏழை இடத்திலே இத்தனை லட்சம் தான், இத்தனை பவுன் நகை போடு என்று சொல்கிறானே, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வார்கள். இவர்கள் யான் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம், நான் கஷ்டப்பட்ட நீயும் கஷ்டப்படு என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மையை பார்த்து நாம் மிகுந்த வேதனைப்படுகிறோம். சரி, படிக்காதவன் தான் வாங்கினான், படித்தவனா வாங்காம இருக்கானா? இல்லையா? அவன் தான் அதிக ரேட். யார் அதிக ரேட்டு? படித்தவன் தான் அதிகமான ரேட் இல்லையா? படிப்புக்கு ஏற்றவாறு ரேட்டு கூடும் இல்லையா? எப்படி ஒவ்வொரு படிப்புகளுக்கு ரேட் இருக்கோ, காலேஜில் பிஏ படிக்கிறதுக்கு ஃபீஸ் இவ்வளோ இருக்கு, பிகாம் படிக்கிறதுக்கு ஃபீஸ், ஐடி படிக்கிறது மாதிரி இந்த வரதட்சணை ரேட்டும் கூடிக்கொண்டே போகின்ற அளவுக்கு படித்தவர்கள், பாமரர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், வேற எதுலேயும் ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இதுல ஒத்துமை இருக்கு. தீமைகளை புரிவதிலே எல்லா சமுதாய மக்களுக்கும் இடையே நீங்களும் லஞ்சம் வாங்கினா நாங்களும் லஞ்சம் வாங்குவோம், நீங்களும் வரதட்சணை வாங்கினா நாங்களும் வரதட்சணை வாங்குவோம் என்று சொல்கின்ற ஒரு நிலைமை இந்த வரதட்சணைக்கு உண்டு. வரதட்சணையை அவமானமாக கருதுவதற்கு பதிலாக அதை பெருமையாக கருதுகின்ற ஒரு சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டோம் இல்லையா? இதை ஒரு கேவலமாக கருத வேண்டிய ஒரு ஆண் மக்கள் இத்தனை வாங்கினேன் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதுதான் நமக்கெல்லாம் மிகவும் வேதனை தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய அமைதியை குலைத்து விட்டதிலே வரதட்சணைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இல்லையா? குழந்தை பிறந்தது, முதல் கேள்வி என்ன கேட்கிறான்? முதல் கேள்வி ஆனா பொண்ணா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டா ஒன்றும் தப்பில்லை.
பிளஸ்ஸா மைனஸா, வரவா செலவா இல்லையா என்றெல்லாம் கேள்விகள் அதற்கு வச்சிருக்கிறார்கள். ஆகவே பெண் குழந்தை பிறந்தது என்ற செய்தி சொல்லப்பட்ட மாத்திரத்திலேயே முகம் தொங்கி போகிறது இல்லையா? எல்லாரும் அனுதாபமா பார்க்கிறாங்க. யார? அந்த பெண்ணை பெற்றவனை அனுதாபமாக பார்க்கிறார். ஒரு ஆள் என்னிடத்துல சொன்னார், ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த எல்லாரும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்தாங்க, யாருமே ஒரு சலனம் இல்லாம. அவர் சொன்னார், என்ன பெண் பிள்ளை பெற்ற வீடு மாதிரி இருக்குது, பெண் பிள்ளை பெற்ற வீடு மாதிரி இருக்கே என்று சொன்னார். ஆக பெண் பிள்ளை பிறந்த வீடு என்றால் அது மயான அமைதி நிலவுகின்ற வீடு என்பதாக ஆகிவிட்டது. இதனை படிக்கிற போது திருமறையினுடைய வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டார்கள் குர்ஆனிலே வசனம் இருக்கு. ஒய்தா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்தா தல்ல வஜ்ஹஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம். பெண் குழந்தை பிறந்தது என்ற நற்செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து விடும். கேட்ட செய்தியை கேட்ட மாத்திரத்திலே முகம் கருத்து விடும். அவன் கோபமடைவான். அவமானத்தோடு இந்த குழந்தையை வைத்துக் கொள்வதா அல்லது கொன்று விடுவதா என்று அவன் குழம்புவான். இது 7ஆம் நூற்றாண்டில், கிபி 7வது நூற்றாண்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சி. அதற்கும் இன்றைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா சொல்லுங்கள். இன்றைக்கு யாராவது பெண் குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி அடைவதாக சொல்வோர் யாரா இருக்கிறார்? அதே வருத்தம் தான், அதே கவலை தான், அதே கோபம் தான். என்ன செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற உணர்வு இன்றும் ஏற்படுகிறது. ஆகவே இன்றைக்கு பெண் குழந்தைகள் சுமையாகவும் பாரமாகவும் ஆகிவிட்டார். ஆகவேதான் படிக்காதவர்கள் சிசு கொலை செய்கிறார்கள், படிக்காதவர்கள் சிசு கொலை செய்கிறார்கள், படித்தவர்கள் கருக்கொலை செய்கிறார்கள். அவ்வளவுதான், ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தான். படிக்காதவங்க குழந்தை பிறந்த பிறகு கொல்லுகிறார்கள், படித்தவர்கள் இந்த ஸ்கேன் டெஸ்ட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு முன்னரே தெரிந்து அந்த பெண் குழந்தையை கருவிலேயே கொலை செய்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஆண்கள் பெண்களுடைய விகிதாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. இப்போது என்ன விகிதாச்சாரம் யாராவது சொல்ல முடியுமா? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? 2001 மக்கள் தொகை கணிப்பின்படி 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? 700. வேறு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? 900. வேற கொஞ்சம் மேல ஏறி வந்திருக்கீங்க. கொஞ்சம் சரியாக சொல்வதாக இருந்தால் 927. 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் இருப்பதாக 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கு சொல்லுகிறது. நீங்க சொன்னாங்க 700 சொல்லி, உண்மைதான். அது எங்கன்னா ஹரியானா பஞ்சாப்ல 700க்கு போய்விட்டது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சரி, பெண்கள் எண்ணிக்கை குறைஞ்சா நல்லது தானே, பெண்களுக்கு நிறைய கராக்கி ஏற்படும், வரதட்சணை குறையும், இப்படி கூட சிலர் எண்ணலாம். உண்மை நிலை அதுவல்ல. பெண்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதனால் பெண்களை கடத்தி கொண்டு போதல், வாடகை மனைவியாக வைத்துக் கொள்ளுதல், பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தல் என்பது போன்ற பல கொடுமைகள் உருவாகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே சமுதாயத்திலே பெண்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகிறது. வறுமை அதிகமாயிருக்கு, வறுமை அதிகம். ஏனென்றால் பணம் மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் சொத்துக்களை விற்கணும் இல்லையா? எல்லாவற்றையும் விற்றுத்தான் கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும். வறுமை அதிகமாக இருக்கிறது. ஏழைகள் தெரு தெருவாக வசூல் பண்ணுகிறார்கள். பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா நோட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறான் இல்லையா? ஏழைகள் தெரு தெருவாக வசூல் பண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் தவறான முறையில் பொருள் ஈட்டுகிறார்கள். லஞ்சம் வாங்குற அதிகாரிகிட்ட கேட்டு பாருங்க, ஏன் லஞ்சம் வாங்குறேன்னு. இந்த அரசாங்க சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய மகளுக்கு மனம் முடித்து கொடுக்க முடியாது. ஆகவே தவறான முறையில் பொருள் ஈட்டித்தான் மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற நிலை உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு விளைவு. அடுத்தபடியாக முதிர் கன்னிகள், வயசான பிறகும் திருமணம் முடியாமலே இருக்கிறார்கள். அதான் ஒரு கவிஞன் சொன்னான், இவர்கள் திருமணமாகாமலே விதவைகளானவர்கள், இவர்கள் திருமணமாகாமலே விதவைகளானவர்கள். இவர்கள் இழந்தது பணம் என்னும் கணவனை, இவர்கள் இழந்தது பணம் என்னும் கணவன் இல்லாத காரணத்தினால் இவர்கள் திருமணமாகாமலே இவர்கள் விதவைகளாக ஆகிவிட்டார்கள். இந்த நிலையெல்லாம் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக சரி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அமைதியா உண்டா, வரதட்சணை கொடுத்து கல்யாணம் முடிச்சாச்சு. முடித்த பிறகும் இந்த பேராசை அடங்குவதாக இல்லை. வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்றான். யாரு? என்னமோ அங்க கொடுத்து வச்ச மாதிரியும், ஏதோ அங்க கொடுத்து வச்ச மாதிரியும் வாங்கிட்டு வா என்று சொல்கிறான். இறுதியிலே வாங்கி கொண்டு வராவிட்டால் கொடுமைப்படுத்துவதும் கொலை செய்வதும் வரதட்சணை சாவுகளும் எரிப்புகளும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டு
இதற்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு முன்னாலே பேசுறதெல்லாம் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக பேசினார்கள். வரதட்சணைக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் சொல்றாங்க. முதலாவதாக சொல்லப்படுகிற காரணம், பெண்களுக்கு சொத்து உரிமை இல்லாமல் இருந்தது. உண்மைதான். இந்திய சமுதாயத்தில் 1956 ஆண்டு வரை பெண்களுக்கு சொத்தில் உரிமை கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1956 ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டத்தில் தான் தந்தையினுடைய சொத்தில், கணவனுடைய சொத்தில் பெண்களுக்கு வாரிசு உரிமை உண்டு என்பது வந்தது. அதற்கு முன்னர் பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது, வாரிசு உரிமை கிடையாது. ஆகவே திருமணம் முடிந்து போகிற போது பெண்ணை பெற்றவர்கள் தனது மகளுக்கு ஏதாவது அன்பளிப்பாக கொடுத்து அவர்கள் அனுப்புவார்கள். அப்படித்தான் அது வரதட்சணை ஆரம்பமாகிறது. ஆனால் இப்போது நமக்கு முன்னால் உள்ள கேள்வி, இப்போதுதான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு விட்டதே, இப்போது ஒளிந்திருக்க வேண்டும் அல்லவா, ஏன் ஒழியவில்லை? இந்த கேள்வி. சரி, முஸ்லிம்கள் பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம் பெண்கள் சொத்துரிமை அனுபவித்து வருகிறார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த வரதட்சணை வந்தது ஏன்? இந்த கேள்விக்கு ஒளியளிக்க வேண்டும். இன்னொரு கருத்தும் இங்கே சொல்லப்பட்டது, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வரதட்சணை உருவாகி. இன்றைக்கு பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சு இல்ல, வேலைக்கு போறாங்கல்ல, சம்பாதிக்கிறாங்கல்ல, வரதட்சணை போயிருக்கணும்ல. அவளோட வரதட்சணையும் வேணும், அவளோட வருமானமும் வேணும், அவளோட சேலரியும் வேணும், அவளோட வரதட்சணையும் வேணும். ஆக இவையெல்லாம் பல்வேறு வகையான காரணங்களாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் சொன்னார்கள், காதல் திருமணங்கள் அதிகமானால் வரதட்சணை குறையும். உண்மைதான், ஓரளவுக்கு உண்மைதான். காதல் திருமணத்துல வரதட்சணை எந்த பேச்சுக்கு இடமில்லை. ஆனா என்ன நடக்குதுன்னா, கல்யாணம் முடிஞ்சு 2-3 வருஷம் கழிச்ச பிறகு சொல்றான், ஒன்ன முடிச்சதுக்கு வேற யாரையாவது முடிச்சிருந்தா எனக்கு 4 வரதட்சணையாக கிடைச்சிருக்குமே என்று மனைவியை குத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறான். ஒன்ன முடிக்கிறது வேற எங்கேயாவது முடிச்சிருக்கலாம். ஆக அந்த உள்ளூர் அந்த ஆசை இருக்கு. அப்போ அந்த இன கவர்ச்சியிலே அதை விட்டுவிட்டான். அந்த இன கவர்ச்சியிலே வரதட்சணை வேண்டாம் என்று விட்டுவிட்டான். பின்னாலே அவனுடைய உண்மையான யதார்த்த நிலை வெளிப்படுகிற போது வாங்காம இருந்துட்டோமே என்று கவலைப்படுவதை பார்க்கிறோம். ஆக அடிப்படையான காரணம் இவைகள் அல்ல, பேராசைதான். மனிதனுடைய பேராசைதான் இதற்கெல்லாம் காரணம். ஆசை வெட்கமறியாது என்று சொல்வார்கள். ஆசைக்கு ஆசை வெட்கமறியாது. ஆசை வந்துருச்சுன்னா வெட்கம் வராது. பதவி ஆசையை பிடிச்சிக்கிற அரசியல்வாதிகளை பாருங்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், கொலையும் கூட செய்வார்கள், ஓட்டுப்பெட்டியை கூட கடத்துவார்கள், கிரிமினல்களை வைத்து தேர்தலை நடத்துவார்கள், எது வேணாலும் செய்வார்கள். அதே மாதிரி புகழாசை பிடித்தவர்கள் விளம்பரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இங்கே பணவாசை பிடித்தவர்கள் இந்த பணத்திற்காக தங்களுடைய சுயமரியாதையை விட்டு விடுகிறார்கள். பெங்களூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண்ணு வீட்டாரும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டார் ஒவ்வொரு கோரிக்கையா வைக்கிறாங்க. அது வேணும், நகை வேணும், இது வேணும் என்று. கடைசியா மாப்பிள்ளையை பெற்ற அப்பா ஒரு கோரிக்கை வச்சாரு. பெங்களூர்ல ஒரு முக்கியமான இடத்துல 60க்கு 40 எனக்கு ஒரு இடம் வேணும், 60க்கு 40 ஒரு இடம் எனக்கு வேணும் அப்படின்றார். அதுவரை பொறுமையா இருந்த பெண்ணுனை பெற்ற அப்பா, தர்றேன் 6க்கு 4 ஒரு இடம் தரேன் உனக்கு. பெங்களூர் மையவாடியிலே உனக்கு 6க்கு 4 இடுகாடு, அங்கதான் உனக்கு இடம் தரணும். இடத்தை காலி பண்ணி இடத்த விட்டார். ஆக பேராசை எந்த அளவுக்கு மனிதனை ஆட்டி படைக்குது என்று பாருங்க. ஆக இவைகள் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை பற்றி சொல்லுகிற போது திருமறை சொல்லுகிறது, யார் மன இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர். விலங்குகளுக்கு ஏதாவது கட்டுப்பாடு உண்டா? இன்னாரைத்தான் மணக்க வேண்டும், இந்த நிலத்தில் தான் மேய வேண்டும், இப்படித்தான் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், அவங்களுக்கு என்று சொந்த தோட்டம், விளைநிலம், மேய்ச்சல் நிலம் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயும் போகும், எதையும் மேயும், எதை வேணாலும் செய்யும், எந்த விலங்கோடும் துறவு வைத்துக் கொள்ளும் இல்லையா? அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆகவேதான் சொல்கிறது, இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர். குர்ஆன் சொல்கிறது, இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர். நாயை நீங்கள் விரட்டினாலும் அது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்கும், அதனை விரட்டாவிட்டாலும் அது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்கும். நாய்க்கு திருப்தி என்பதே கிடையாது. நாய்க்கு எப்போதும் திருப்தி கிடையாது, எப்போதும் ஒழுகிய எச்சிலாகத்தான் அது தன்னை காட்டிக்கொண்டே இருக்கும். அதே போல இந்த பேராசை பிடித்தவர்களுக்கு திருப்தி என்பதே கிடையாது. ஆகவே இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர் என்று திருமறை சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பேராசை வந்துருச்சுன்னா வெக்கம் போயிடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எனக்கு தரப்பட்ட ஒழுக்க போதனைகளிலேயே சிறந்த ஒழுக்கம் ஹயா, வெட்கம். எவனுக்கு வெட்கம் இல்லையோ
அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் இல்லையா. வெக்க இல்லைன்னா என்ன இருக்கு உலகத்துல? வெக்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா. ஆகவே இந்த நாணமின்மைதான் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆக இதற்கான தீர்வுகளுக்கு நான் வருகிற போது சட்டத்தின் அடிப்படையில் வரதட்சணையை ஒழிக்கலாமா? முடியாது, முடியவே முடியாது. ஏனென்றால் சமூக தீமைகளை சட்டத்தின் மூலமாக பொதுவாக ஒழிக்க முடியும். எந்த சமூகத்தையும் தீண்டாமையை ஒழிக்க முடியுமா? ஜாதியை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. இவைகளெல்லாம் சமூக தீமைகள். ஏற்கனவே சட்டம் இருக்கு. 1961 இயற்றப்பட்ட ஆன்டி டவுரி ஆக்ட் என்று ஒன்று இருக்கு. அந்த சட்டம் இப்ப எதற்கு பயன்படுகிறது தெரியுமோ? கணவனை பிடிக்கலன்னு வைங்க, மாமனாரை பிடிக்கலன்னு வைங்க, இந்த பொம்பளைங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, மாமனார் மேல கேஸ போடுவாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே உள்ள தள்ளிடுவாங்க மாமனார மாமியாரையும், வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அவன் கதி அதோ கதிதான். ஆக ஒரு தவறாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சட்டம் தான் இந்த ஆன்டி டவுரி ஆக்ட் 1961 இயற்றப்பட்ட சட்டம். சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லை. சொல்லிக்கிட்டா எல்லாரும் வரதட்சணை கொடுக்குறாங்க, நோட் எழுதியா கொடுக்குறாங்க, அல்லது செக் மூலமாக வரதட்சணை கொடுக்குறாங்க. ஆக சட்டத்திற்கெல்லாம் இது உடன்படுகிற விஷயம் அல்ல. சில இடங்களிலே ஊர் விலக்கல், அந்த ஆட்கள்லாம் வெளியே தள்ளி வைக்கணும் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்கு. அண்ணல் காந்தியடிகள் கூட இதை பற்றி எழுதியிருக்கிறார். வரதட்சணை வாங்குபவர்களை எக்ஸ்கம்யூனிகேஷன், அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை காந்தியடிகள் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பேய் அதுக்கெல்லாம் அடங்குற பேய் அல்ல. இந்த பேய் அதன் மூலமாக எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆக ஒரே தீர்வு, வரனாய் பார்த்து திருந்தாவிட்டால் வரதட்சணையை ஒழிக்க முடியாது. வரனாய் மாப்பிள்ளையா பார்த்து திருந்தாவிட்டால் வரதட்சணையை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்வார்களே, என்றைக்கு இந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் திருந்துகிறார்களோ அப்போதுதான் இந்த வரதட்சணை ஒழிய போகிறது. ஆக முதலாவதாக இந்த இளைஞர்களும் அவர்களை பெற்றோர்களும் எண்ணி பார்க்க வேண்டும். இது என்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு, சுயமரியாதைக்கு இழுக்கு. நான் ஒரு ஆண்மகன், உழைக்கும் திறன் பெற்றவன், என்னோடு காலமெல்லாம் இவன் துணையாக வாழப் போகிறாள். ஆகவே அவளிடத்திலே கரம் நீட்டி பணங்கு வாங்குவது கேவலம் என்று கருத வேண்டும். மாறாக நான் தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும், நான் தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும். இங்கே பேசுகிறவர்கள் சொன்னார்கள், பரிசம் போடுவதை பற்றி மிக அழகாக சொன்னார்கள். பண்டைய தமிழ் பாடல் ஒன்று சொல்லுகிறது, ஓடியாடி மிளகாய் அரைச்சி 9 சட்டி கரியாக்கி பார்க்க வந்தான் என் மாமன், பரிசம் போட்டான் என் மாமன் என்று ஒரு தமிழ் பாடல் உண்டு. ஆக யார் பரிசம் யார் போட வேண்டும்? ஆண் மகன் தான் போட வேண்டும். ஏனென்றால் இயற்கையிலேயே இறைவன் உனக்கு உழைக்கும் திறனையும் ஓடியாடி வேலை செய்கிற திறனையும் தந்திருக்கின்ற காரணத்தினால் நீதான் அந்த பெண்ணுக்கு பரிசம் போட வேண்டும். இஸ்லாம் இந்த அடிப்படையில் தான் மஹர் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி, நீங்கள் மனமுவந்து அவர்களுக்குரிய மகரை, நீங்கள் மனக்கொடையை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அதான் என்ன நடக்குது? மனமுவந்து அங்கிருந்து வாங்கிக்கிறான் இல்லையா? மனமுவந்து இவன் கொடுக்கறதுக்கு பதிலாக மனமுவந்து அங்கிருந்து எந்த வெக்கமும் இல்லாமல் சுயமரியாதை இல்லாமல் பணத்தை அங்கிருந்து அவன் வாங்கிக் கொள்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுது? மகர் கொடுக்க முடியாத ஆண்களுக்கு பணம் கொடுத்து உதவுங்க. குர்ஆன்ல வசனம் இருக்கு, மகர் கொடுக்க முடியாத ஆண்களுக்கு பணம் கொடுத்து உதவுங்க. அரசாங்க கஜானாவில் இருந்து, அரசாங்க பொது நிதியில் இருந்து அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். இப்ப யாரும் கொடுக்க வேண்டியிருக்கு? பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய, பெண்கள் எல்லாமே தலைகளாக மாறிவிட்டு. சரி, மகரே கொடுக்கலையா? கொடுக்கறான், கொடுக்காம இல்ல. அவள்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் கொடுக்குறான். அவள்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுக்குறான். ஆக உள்ளபடியே மகரே கொடுக்கவில்லை. அவளுடைய பணம் அவளுக்கு போயிற்று, அவளுடைய பணம் அவளுக்கு போயிற்றே தவிர இவனுடைய பணம் அவளுக்கு போயிற்றா? இப்போது நான் கேட்கிறேன், மகர் கொடுக்காத திருமணம் செல்லுபடியாகுமா? மகர் கொடுக்காத திருமணம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலே பெறப்படுகிற கடன் திருட்டு. திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலே பெறப்படுகிற கடன் திருட்டு. மகர் கொடுக்காமலே செய்கிற திருமணம் விபச்சாரம். மகர் கொடுக்காமலே செய்யப்படுகிற திருமணம் விபச்சாரம் நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே இந்த நாணமின்மைதான் மிக முக்கியமான காரணம், சுயமரியாதை இல்லை. அடுத்தபடியாக இந்த வரதட்சணை வாங்குபவர்கள் இன்னொன்று யோசித்து பார்க்க வேண்டும். நீ வாங்குகிற பணம் நல்ல முறையில் வந்ததா கெட்ட முறையில் வந்ததா? இது ஹலாலா ஹராமா? இது அனுமதிக்கப்பட்ட பணமா தடை செய்யப்பட்ட பணமா?
உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ உழைச்சதா? நீ உழைச்ச சம்பாத்தியமா அது? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆக இன்னொருடைய பணத்தை சுரண்டி பிழைத்திருக்கிறாய். இது ஒரு வழிப்பறி கொள்ளை. இது ஒரு வழிப்பறி கொள்ளை. என்ன சந்தேகம்? ஒரே ஒரு வித்தியாசம், வழிப்பறிக்காரன் தெருவில் கத்தியை காட்டி பணத்தை பறிக்கிறான், நீ உன்னுடைய ஆண்மையை காட்டி பணத்தை பறிக்கிறான். அவன் சட்டத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டு ஜெயிலுக்கு போய்விடுகிறான், நீ தப்பித்து விடுகிறாய். அந்த வகையிலே நீ புத்திசாலித்தனமான ஒரு கொள்ளைக்காரன், அவ்வளவுதான். அவனுடைய அறிவில்லாத காரணத்தினால் அவன் ஜெயிலிலே மாட்டிக்கொள்கிறான். நீ ஒரு புத்திசாலியாக இருக்கின்ற காரணத்தினால் சட்டத்தின் பிடியிலே தப்பிக்காமல் போய்விடுகிறார். ஆகவேதான் இவர்களுக்கு கிளவர் டெவில் என்று பெயர். இவர்களுக்கு கிளவர் டெவில். இவர்கள் அறிவுள்ள பிசாசுகள். இவர்கள் அறிவுள்ள பிசாசுகள். ஆகவே இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த பணத்தை வாங்கி கொண்டு திருமணம் செய்தால் அந்த திருமணத்திலே இறைவனுடைய அருள் இருக்குமா? யோசித்து பாருங்க, இறைவனுடைய அருள் இருக்குமா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் துவா கேட்கிறோம், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இறைவா இவர்கள் மீது அருள் புரிவாயாக. எங்கிருந்து அருள் புரியும்? இறைவன் சொன்னதுக்கு மாத்தமா அவ்வளவு காரியத்தை செய்துட்டு, இறைவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்துவிட்டு இறைவா இவர்கள் மீது அருள் புரிவாயாக என்றால் எப்படி? இப்ப கிராமங்கள் எல்லாம் ஒரு பழமொழி உண்டு, பிஸ்மி சொல்லி கள்ளு குடிச்ச மாதிரி. கள்ளு குடிக்கும் போது கடவுள் பேரை சொல்லி கள்ளு குடிக்கும், கள்ளு குடிக்கும் போது கடவுள் பேரை சொல்லி கள்ளி குடிக்கும். திருட போகும்போது திருடன் சொல்லுவானா, கடவுளே நான் இடத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் என்னை பாதுகாப்பாயாக. அத மாதிரிதான் இருக்கு, அத மாதிரிதான் இருக்கு. பண்றதெல்லாம் அநியாயம். பண்ணி போட்டு பிஸ்மி சொல்றது வேற, அங்க ஒரு மௌலவியை கூட்டு வந்து துவா செய்வது வேற. இதெல்லாம் யாரை நீங்கள் கேலி அடிக்கிறீர்கள்? இறைவனை நீங்கள் கேலி அடிக்கிறீர்களா? இறைவனை அவமரியாதை செய்கிறீர்களா? இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துவிட்டு இறைவா இவர்கள் மீது அருள் புரிவாயாக என்று சொல்கிறீர்களே, இப்படி கேட்பதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இப்படிப்பட்டவருடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தவறான முறையில் பொருளீட்டுகளுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டார். நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒருவன் ஓடி வந்து இறைவா இறைவா என்று பிரார்த்தனை செய்தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவன் உண்ணுகின்ற உணவும், இவன் உடுத்துகின்ற உடையும், இவன் அருந்துகின்ற பானமும் தவறான முறையில் ஈட்டப்பட்டது. இந்நிலையில் இறைவன் எப்படி இவருடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் என்று கேட்டார். ஆகவே ஹராமான முறையிலே நீங்கள் பொருளை ஈட்டினால் உங்களுடைய வணக்கங்களும் உங்களுடைய துவாக்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனையே இந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் ஒன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக நாணமற்ற செயல், இரண்டாவதாக தவறான முறையிலே ஈட்டப்பட்ட பொருள், மூன்றாவதாக இது மனித நேயத்திற்கு எதிரான செயல். என்ன மனித நேயம்? வரதட்சணை கொடுக்குறவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்க, சந்தோஷமாக கொடுக்குறாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டு கொடுக்குறாங்க. அட பாவி, உனக்காக என் சொத்தையே வித்திருக்கேன், எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கேன், எத்தனை பேர்ட்ட வசூல் பண்ணியிருக்கேன், காலமெல்லாம் நான் இதற்காக அவதிப்பட போகிறேனே, இத்தனைக்கு நீந்தனையா காரணம் என்று உன்னை சபித்துக் கொண்டே தான் கொடுக்க போகிறார்கள். ஆக இன்னொருவனை துன்புறுத்தி பெறுகின்ற பணம் நல்ல பணமா? மகிழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டதா? ஆகவேதான் இது மனித நேயத்திற்கு எதிரானது என்று நான் சொல்லுகிறேன். தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரையில் ஒருவன் முஸ்லீமாக ஆக முடியாது. நபிகள் நாயகம் சொன்னது இது எல்லா மதங்களும் சொல்லப்பட்டது, எல்லாரும் சொன்ன கருத்து தான். ஆக நீ உனக்கு என்ன விரும்புற? உன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகிற போது என்ன விரும்புகிற? வரதட்சணை கிடைக்காத ஒரு மாப்பிள்ளை வேணும் விரும்புகிறே இல்லையா? வரதட்சணை கிடைக்காத ஒரு மாப்பிள்ளை வேணும் என்றுதானே விரும்புகிறாய். ஆனால் அதுவே உன்னுடைய மகனுக்கு வருகிற போது, ஆண் பிள்ளைக்கு வருகிற போது வரதட்சணை கேட்கிறாயே, இது நியாயமா? இது மனித நேயத்திற்கு எதிரானது இல்லையா என்பதனை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை, எந்த திரையும் இல்லை. இவர்கள் பிரார்த்தனை புரிந்தால் இறைவன் உடனடியாக அதனை ஏற்றுக்கொள்வார். ஆக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்தால், என்னை இப்படி அநியாயப்படுத்தினால் இறைவா இவர்களை அழித்து விடு என்று பிரார்த்தனை புரிந்தால் இறைவன் விரைந்து அந்த பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார். ஆக எவ்வளவு மனித நேயத்திற்கு எதிரான ஒரு செயல் என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பல வகைகளிலே நீங்கள் பாவிகள். எப்படி என்றால், ஒன்று வரதட்சணை வாங்கியதற்கான பாவம், இன்னொன்று நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணத்தை சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி காட்டுகிறீர்கள். ஒரு தவறான முன்னுதாரணம், அதற்காகவும் உங்களுக்கு தண்டனை உண்டு. மூன்றாவதாக இந்த வரதட்சணை கொடுத்த அந்த குடும்பத்திலே என்னென்ன இழப்புகள்லாம் ஏற்பட்டதோ, பாதிப்புகள்லாம் ஏற்பட்டதோ அத்தனைக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்கள் வாங்கிய குடும்பத்தில் வறுமை ஏற்பட்டு அந்த குடும்பம் அதன் காரணமாக தற்கொலைக்கோ அல்லது ஒழுக்க சீர்கேட்டுகளுக்கோ ஆளாகியிருந்தால்
அதற்கெல்லாம் அதுல உங்களுக்கே ஒரு பங்கு இருக்கு. அந்த தீமையை உண்டாக்கியது யார்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், உலகத்திலே ஒவ்வொரு கொலை நிகழ்கிற போதும் அந்த கொலையிலே ஒரு பாவம் யாருக்கு போய் சேரும் என்றால், முதலாவதாக கொலை செய்தானே யார்? ஆதத்தினுடைய மகன், முதல் மகன் காபீல் என்பவனை கொன்றான். அவனுக்கு அதிலே ஒரு பங்கு போய் சேரும். காரணம், கொலை என்றால் என்னவென்றே அறியாதிருந்த இந்த சமுதாயத்திற்கு கொலையை முதலாவதாக அறிமுகப்படுத்தியவன் அவன்தான். ஆகவே அந்த பாவத்திலே ஒரு பங்கு அவனுக்கு போய் சேரும். ஆக வரதட்சணை நீங்கள் வாங்கியதனுடைய விளைவாக அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா இழப்புகளிலே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அது இந்த உலகம் முடிகிற வரை நீடிக்கலாம். ஆக இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த மாப்பிள்ளை வீட்டாரும் அவரை பெற்றவர்களும் என்ன வேண்டும்? இது ஒரு நாணமற்ற செயல், இது ஒரு ஹராமான தவறான செயல், இது ஒரு மனிதநேயமற்ற செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வரதட்சணையை நியாயப்படுத்துவதற்கு சில வாதங்கள் வைத்திருக்கிறார். என்ன சொல்றான்? இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், பெண்களை பெற்றவர்கள் தனது மகளுக்கு தருகிற பரிசு இஸ்லாத்துல ஒன்றும் தடை இல்லை. ஒரு பெண்ணை பெற்றவன் தனது மகளுக்கு அவனாக விரும்பி ஒரு பொருளை பரிசாக கொடுப்பதை யார் தவறு என்று சொல்ல முடியும்? இல்லையா? தவறு ஒன்றும் கிடையாது. ஆண் பிள்ளைகள் எப்படியோ அது போலதான் அவனுக்கு பெண் பிள்ளை. எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், அதான் அவன் இஷ்டம். நீ கேட்கக்கூடாது. உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி கொடுக்கப்பட்ட சொத்திலும் கணவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது முழுக்க அந்த பெண்ணைத்தான் சாரும். அது அவளுக்கு தரப்பட்ட பரிசே தவிர அதை சூழ்ச்சி வலைகளினால் பிடுங்குவதற்கு ஆண்கள் முயற்சிதால் அதற்கு பேர் வரதட்சணை தான். ஆகவே பரிசு உண்டுதான், ஆனால் அது சுயமாக தாமாக தரப்பட வேண்டும். இந்த சமயத்திலே இங்கே ஒரு வரதட்சணை நியாயப்படுத்துபவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், பெருமானார் அவர்கள் தனது மகள் பாத்திமாவுக்கு பரிசு பொருட்களை கொடுத்தார்கள், ஆகவே நாமளும் வாங்கினா என்ன பண்ற பாவத்துக்கு பெருமானாரே ஒம்புக்கு எழுக்கிறான் பாருங்க. சேர அநியாயத்துக்கு உண்மைதான். பெருமானார் அவர்கள் தனது மகளுக்கு திருமணமாகிற போது சில சின்ன சாமான்கள், பெருசா ஒன்றும் கொடுக்கல, ஒரு தலையணை, ஒரு படுக்கை, மாவு அரைக்கிற ஒரு எந்திரம், இது போன்ற சில தோல் துருத்தி, தண்ணீர் வைக்கிற தோல் துருத்தி, இதெல்லாம் கொடுத்தாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ மகர் கொடுக்க வேண்டும், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? ஒன்னும் இல்லைன்னா. அப்போது அவரிடத்துல உருக்கு சட்டை, மேலே போடுகிற உருக்கு சட்டை, யுத்த காலத்திலே அணிந்து கொள்கிற சட்டை, அதை விற்று கொண்டு வா. அதை விட்டு கொண்டு வந்து அந்த பணத்தை அந்த பெண்ணுக்கு மகராக நீ கொடுத்து விடு என்று சொன்னார்கள். ஆக ஒன்னும் பெருமானார் ஒன்னும் வரதட்சணை எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆக நீங்க செய்யற அநியாயத்துக்கெல்லாம் அவங்கள வம்புக்கு இழுக்காதீங்க என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கே சொல்லப்பட்டது, நானும் பெண்ணுக்காக அந்த ஆண்களை படிக்க வைப்பதற்காக நான் செலவு செய்கிறேன், பெண்களை படிக்க வைப்பதற்காக அவர்கள் செலவு செய்கிறார்கள். இது அதிகமாக விளக்க தேவையில்லை. இப்போது இன்னொரு வாதம், எனக்கும் பெண் குழந்தைகள் இருக்கின்றன, ஆண் குழந்தைகளை விற்று அந்த பணத்தை எடுத்துத்தான் நான் பெண் குழந்தைகளுக்கு வரதட்சணையாக கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அதற்காகத்தான் நான் வரதட்சணையை வாங்குகிறேன், தவிர எனக்காக நான் ஒன்றும் வாங்கவில்லை. இப்படி ஒரு வாதம். இதுல கொஞ்சம் நியாயம் இருக்கு, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்கிற கேள்வி, ஒரு நன்மையை செய்வதற்கு ஒரு தீமையை செய்யலாமா? பள்ளிவாசல் கட்டுவதற்காக லாட்டரி சீட்டு நடத்தலாமா? இல்லையா? நன்மையான முறையில் ஈட்டிய பொருளை கொண்டுதான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும். தீய முறையில் ஈட்டிய பொருளை கொண்டு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் தவறான முறையில் ஈட்டிய பொருளை கொண்டு தான தர்மம் செய்தால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். ஆக நன்மையை செய்வதற்கும் நல்ல முறையில் தான் பொருளை ஈட்டுவர். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு ஆண் பிள்ளைகளே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஆண் பிள்ளைகளே இல்லை, என்ன செய்வீர்கள்? நீங்களாக சம்பாதித்து தானே அந்த பெண் பிள்ளை கல்யாணம் முடிப்பீர்கள். ஆக ஆண் பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிடுங்க. ஆண் பிள்ளைகளே இல்லை நினைத்துக் கொண்டு நீங்கள் சம்பாதித்து அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஆக இவையெல்லாம் நியாயப்படுத்துகின்ற காரணம். அடுத்தபடியாக இந்த இளைஞர்கள் ஒரு காரணம் வச்சிருக்கான், நான் ஒன்றும் வாங்கறதுக்குலாம் ஆசைப்படலைங்க, எங்க பெற்றோர்கள் தாங்க என்னை கட்டாயப்படுத்துறாங்க, எங்க அம்மா பேச்சை என்னால தடுக்க முடியல இவன் சொல்றான். மற்ற எல்லா விஷயத்துக்கும் அம்மாவை மீறுவாங்க, இதுக்கு மட்டும் அம்மா பேச்சை கேட்டுக்குவாங்க. ஆக இவனுக்கு எங்க சாதகமா இருக்கோ அப்பெல்லாம் அம்மா பேச்சை கேட்டு, இதெல்லாம் பொய். வாங்க மாட்டேன் என்று சொல்லு, வாங்க முடியாது. இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. இறைவனுக்கு மாற்றமான கட்டளைகளை செய்யும்படியாக உனது பெற்றோர் உன்னை வற்புறுத்தினால் அவர்களுக்கு நீ அடிபணிய வேண்டாம்.
இப்படி செய்வதனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மறுத்த குற்றத்திற்கு ஆளாக மாட்டோம். இஸ்லாம் அனுமதிக்கிற காரியங்களில் அவர்கள் சொல்லுகின்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் விதியை தவிர மாற்றமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் எந்த அவசியமும் கிடையாது. ஆகவே இளைஞர்கள் இது போன்ற காரணங்களை நீங்கள் செய்ய வேண்டாம். அவர்கள் கவனிக்க வேண்டிய, இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், பணத்திற்காக நீங்கள் முடிக்காதீர்கள். நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், ஒரு பெண் 4 விஷயத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அழகுக்காக, குலத்திற்காக, பணத்திற்காக, மார்க்க பக்திக்காக, ஒழுக்கத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். நீங்கள் தீனிலே பற்றுடைய, மார்க்க பற்றுடைய பெண்களையே நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பணத்துக்காக முடிச்சா அதையும் சொன்னார்கள். அழகுக்காக முடித்தால் அதுவே ஆபத்தில் முடிந்து விடலாம். செல்வத்திற்காக முடித்தால் வரம்பு மீறுவாள், அவள் வரம்பு மீறுவாள். இதெல்லாம் பல பிரச்சனை இருக்குப்பா. ஒழுக்கமுள்ள கருப்பு நிறமுடைய பெண்ணே ஒழுக்கமில்லாத வெள்ளை நிற பெண்ணை விட சிறந்தவளாவாள் என்று சொன்னார். ஒழுக்கமுடைய கருப்பு நிற பெண்ணே ஒழுக்கமில்லாத வெள்ளை நிறமுடைய பெண்ணை விட சிறந்தவளாவாள் என்று நபிகள் நாயகம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆக இளைஞர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல பேர் பணக்கார வீட்டில் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். முடிச்சுட்டு இவனால் எதுவும் செய்ய முடியாம, மனைவியை கட்டுப்படுத்த முடியாம அவ அலட்சியமா நடந்துக்குருவான். நான் கொடுத்த ஆளுதானையா பணம் கொடுத்து, நீ விலைமகன், நீ விலைமகன், எங்க அப்பா உனக்கு கொடுத்து பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு, நான் சொல்றபடி நீ கேளு என்று சொல்லக்கூடிய பல குடும்பங்களை இருந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அலட்சியமாக நடந்து கொள்வார்கள், உங்களை மதிக்க மாட்டார்கள். இதையெல்லாம் ஆண் மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பெண் வீட்டாருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா வரதட்சணை ஒழிப்பதில்? எல்லாம் ஆண் வீட்டாரையே சொல்லி கொண்டிருந்தா இப்படி பெண் வீட்டாருக்கும் இதிலே கொஞ்சம் பொறுப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், எப்படிப்பட்ட கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மார்க்க பற்றுடைய, ஒழுக்கமுடைய, தீனஹு வஹுலுகஹு, மார்க்க பற்றுடைய ஒழுக்கமுடைய ஒரு ஆண் மகன் உங்களை மணக்க வந்தால் நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். இல்லையேல் பூமியில் கலகமும் குழப்பமும் விளையும், ஃபித்னா பசாது விளையும். ஒழுக்கமில்லாத ஆண் மக்களை நீங்கள் முடித்துக் கொண்டால் பிரச்சனை தான். ஐஏஎஸ் மாப்பிள்ள, ஐபிஎஸ் மாப்பிள்ள, அமெரிக்கா மாப்பிள்ள, துபாய் மாப்பிள்ள, அவன் அங்கே ஏற்கனவே கொண்டாடி முடிச்சு வச்சிருப்பான். எங்க அமெரிக்காவில் ஏற்கனவே கொண்டாடி ஒன்னும் வேலைக்காரியை கூட்டு போயிட்டு பல பெண்கள் ஏமாந்திருக்கிறார்கள். இப்படி பல பெண்கள் ஏமாந்திருக்கிறார்கள். அமெரிக்கா மாப்பிள்ள வேணும், துபாய் மாப்பிள்ள வேணும்னு ஏமாந்த மாப்பிள்ளைகள் ஏறாம். ஆகவே ஒழுக்கம் உள்ளவனா, சுயமரியாதை உள்ளவனா, உழைக்கும் திறன் பெற்றவனா, இதை பாருங்கள். இதற்கு முக்கியத்துவம் தாருங்கள். பல பெண்கள் உறுதியாக இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்து வெற்றி பெற்ற பெண்கள் ஏராளம் உண்டு. ஆனா கொஞ்சம் தியாகங்கள் பண்ணும். நீங்க எதிர்பார்க்கிற அழகுல அமையாது, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்தஸ்துல கொஞ்சம் அமையாம போகலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற பணத்தில் அமையாம போகலாம். ஆனால் ஒழுக்கம் உள்ளவனை பெறுவது என்பதிலே உறுதியாக இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும். என்றால் இறைவன் சொல்லுகிறான், மையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி ஒழுகினால் நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்தெல்லாம் இறைவன் உங்களுக்கு வழங்கும். நீங்கள் நினைத்து பாராத வகையிலெல்லாம் இறைவன் உங்களுக்கு வழங்குவார். ஆக உறுதியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெற முடியும் என்பதனையும் பெண் வீட்டாருக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி, கடைசியாக சமுதாய தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, சமய சொற்பொழிவாளர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆன்மீகவாதிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இந்த வரதட்சணை எதிர்ப்பதிலே. இந்த வரதட்சணை ஒரு தீமை, ஒரு கொடுமை என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தீமையாக ஆகிவிடும். அதுல ஒன்றும் தப்பில்லை போல இருக்கு என்ற நிலை உருவாகிவிடும். ஆகவே இந்த கல்வியாளர்களும் ஆன்மீகவாதிகளும் இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சமய சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் வரதட்சணை வாங்குகிற திருமணங்களிலே கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றக்கூடாது. அல்லது சொற்பொழிவாற்றதுக்கு ஒத்துக்கொண்டால் அங்கேயே அதை தாக்கி பேச வேண்டும். அங்கேயே அதை தாக்கி, என்னிடத்துல வருவார்கள், நான் கேட்பேன் வரதட்சணை வாங்கியிருக்காங்க, இல்லை வாங்கின மாதிரி தெரியுதுங்க அப்படிங்க எப்படிம்பாங்க. அப்படியா, அப்போ அங்கே வந்து பேசுவேன். வரதட்சணையை தாக்கி ஒரு பிடிப்பேன், சம்மதமா அப்படின்னா கூப்பிடுவேன், எல்லாரோட கூப்பிடாது. ஆக அங்கேயே போய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் போகக்கூடாது. அதற்கு அனுமதி இல்லை என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு நாம் போகக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகிகள் வரதட்சணை வாங்குகிற திருமணங்களை பள்ளிவாசல் வளாகத்தில் நடத்துவதற்கு அனுமதி தரக்கூடாது. பள்ளிவாசல் பதிவேடுகளை அதற்கு கொடுக்கக்கூடாது, இல்லையா?
பள்ளிவாசல் நிர்வாகின்னா சும்மா வரவு செலவு கணக்கு பார்க்குறவங்க இல்லை. அந்த அத்தோடு பணி முடிஞ்சு விடுதல்ல. பல பள்ளிவாசல்களுக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. கடை கட்டுறது, வாடகை கொடுறது, மராமத்து வேலை செய்யறது, கணக்கு வழக்கு பார்க்கறது, இதெல்லாம் ஒரு கிளர்க்கு பார்ப்பார். ஒரு கிளர்க்கு பார்ப்பார். இவர் அதிகாரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பகுதியிலே நன்மையை ஏவி தீமையை விலக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. திருமறை சொல்கிறது, அல்லதீன இன் மக்கன்னாஹும் ஃபில் அர்தி வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தவு ஸகாத்த வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர். இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாம் அதிகாரம் அளித்தால், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அதிகாரம் அளித்தால் அவர்கள் தொழுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை விலக்குவார்கள். ஆக அதிகாரிகளுடைய முக்கியமான பொறுப்பு என்னவென்று சொன்னால் நன்மையை ஏவி தீமையை விலக்குதல். ஆக அந்த வட்டாரத்திலே, அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிற வட்டாரத்திலே வரதட்சணை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இதை ஒரு கேவலம், இது ஒரு அவமானம் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கல்வி திட்டத்திலேயே மாற்றம் செய்ய வேண்டும். வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், விழுமம் சார்ந்த கல்வி, ஒழுக்க போதனைகளை சொல்லக்கூடிய கல்வி அளிக்க வேண்டும். பிழைப்பு கல்வியை சொல்லித் தருகிறார்கள், வாழ்க்கை கல்வியை சொல்லித் தருகிறார்களா? வல்லவர்களை உருவாக்குகிறார்கள், நல்லவர்களை உருவாக்குகிறார்களா? இல்லை. ஆக கல்வி திட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஆக இப்படி பல்வேறு வகைகளிலே முயற்சி செய்ய வேண்டும். ஆக துருப்புச்சீட்டு யார் கையில் இருக்கிறது? இளைஞனிடத்தில். அந்த இளைஞனை பார்த்து சில கேள்விகளை கேட்டு எனது உரையை முடிக்கிறேன். இளைஞனே, வரதட்சணை வருமானமா அவமானமா? முதல் கேள்வி. வரதட்சணை வருமானமா அவமானமா? வரதட்சணை உழைத்து பெற்றதா சுரண்டி பெற்றதா? வரதட்சணை உழைத்து பெற்றதா சுரண்டி பெற்றதா? வரதட்சணை தருபவர்கள் மகிழ்வோடு தருகிறார்களா வேதனையோடு தருகிறார்களா? வரதட்சணை அடிப்படையில் நடைபெற்ற திருமணம் செல்லத்தக்கதா தள்ளத்தக்கதா? செல்லுபடியாகுமா தள்ளிவிட வேண்டியதா? நீ மணமகனா நீ விலைமகனா? நீ மணமகனா நீ விலைமகனா? 5 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 5 கேள்விகளையும் இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வருமானமா அவமானமா? உழைத்து பெற்றதா சுரண்டி பெற்றதா? மகிழுடன் பெற்றதா வேதனையுடன் பெற்றதா? திருமணங்கள் செல்லத்தக்கதா தள்ளத்தக்கதா? நீ மணமகனா விலைமகனா? இந்த கேள்வியை மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். மறுமையிலே இந்த கேள்வி இறைவன் கேட்கப் போகிறான். அங்கே பதில் சொல்வதற்கு தயாராகிறீர்கள். ஆகவே நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த வரதட்சணைக்கு எதிராக ஒரு தொடர் போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆன்மீகம் வேறு உலகியல் வேறு என்ற ஒரு பிரிவினையே கிடையாது. தமிழே பலர் அப்படித்தான் எண்ணிக்கிட்டு இருக்கோம். தொழுதா போதும், நோன்பு பிடிச்சா போதும், ஜக்காத்து கொடுத்தா போதும், இறைவன் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இந்த பேச்சுக்கு இடமில்லை. பேச்சுக்கு இடமில்லை. ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர் என்ற பிரிவினையே கிடையாது. வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு என்ற பிரிவினையே இஸ்லாத்தில் கிடையாது. வணக்கமே வாழ்க்கை, வாழ்க்கையே வணக்கம். திருமணமும் ஒரு வணக்கம், திருமணம் ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனைவியின் வாயில் ஒவ்வொரு கவளம் சோறு ஊட்டுவதும் ஒரு தர்மம், ஒரு தர்மம். மனைவியோடு இல்லற வாழ்க்கை நடத்துவதும் ஒரு சதக்கா, ஒரு தர்மம் என்று சொன்னார்கள். ஆகவே வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்று 2ஆக பிரித்ததனுடைய விளைவுதான் இது. அன்றாட தொழுகிறார்கள், ஜக்காத்து கொடுக்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள். வரதட்சணை கராரா, தொழுகையிலும் கராரா இருக்கான், வரதட்சணையிலும் கராரா இருக்கு பல பேர், இல்லையா? ஆகவே இவற்றை நீங்கள் பிரித்து பார்க்க கூடாது. இஸ்லாம் சொல்லுகிறது, உதுஹுலு பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடு, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடு. வலா தத்தபிய குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அடிச்சுவத்தை நீ பின்பற்றாதே. அப்ப தூமினூன பிபாதல் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? இறைவனுடைய ஒரு கட்டளை ஏற்றுக்கொண்டு இன்னொரு நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று இறைவன் கேட்கிறான். ஆக அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று திருமறை சொல்லுகிறது. குர்ஆன் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நயவஞ்சகன் என்றால் யார் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொன்னார்கள், அவன் தொழுவான், நோன்பிருப்பான், தான தர்மங்களும் செய்வான், ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான், பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதியை மீறுவான், நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை விழுங்குவான், இவன்தான் நயவஞ்சன் என்று சொன்னார். இல்லையா? தொழுகையாளி வாக்குறுதியை மீறுவனாக இருக்கலாமா? நோன்பாளி பிறருடைய பொருளை விழுங்கலாமா? இல்லையா? தான் ஒரு இடத்திலே கேட்டார்கள், நோன்பு பிடிக்கிற போது எச்சிலை விழுங்கலாமா என்று. சொன்னார்கள், எச்சிலை விழுங்கலாம், அடுத்தவன் சொத்தை தான் விழுங்கக்கூடாதுன்னு சொல்லி. இல்லையா? ஆக அந்த அடிப்படையில் வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்று பிரிக்காமல் முழுமையாக இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக வாழ்கிற போது இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் என்று கூறி, வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றியை கூறி இந்த மகளிர் அணிக்கினுடைய பாராட்டுதல்களை மீண்டும் தெரிவித்து இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.